இன்னைக்கு சட்டமன்றத்துல பாஜக எம்எல்ஏவான வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா வாயடிச்சு போய் நின்னுட்டாங்க. காரணம் என்னன்னா, இவங்க 2 கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தரமான பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அப்படி அக்கா என்ன கேட்டாங்க, அமைச்சர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க, பெண்கள் பெயரில் குறைந்தபட்ச சொத்துக்களே உள்ளன. பெண்கள் பெயரிலான சொத்துக்களின் பதிவு கட்டண சலுகையை மேலும் உயர்த்தி 5% வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சர்வ சிக்ஷா அபியான் 100 நாள் வேலை திட்டம், இதுல நிலுவைத் தொகையாக இருக்கக்கூடிய விஷயங்களை பாஜக உடனே செட்டில் செஞ்சா, பாஜக எப்படி தான் ஆளும் மாநிலங்களை கனிவோடும் அன்போடும் பார்க்கிறதோ அதே மாதிரி நாங்களும் தமிழ்நாட்டுல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு உடனே நம்ம அக்கா சொல்லியிருக்கிறாங்க, இணக்கமாக போக மாட்டோம் என்பது நீங்கள் தான். உங்களுடைய அரசியலுக்காக மத்திய அரசை குறை கூற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு தங்கம் தென்னரசு அவர்கள் மீண்டும் பதிலடி கொடுத்திருக்கிறாரு. மத்திய அரசிடம் இருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை, தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய பங்களிப்பு தொகை என்று மொத்தம் 2.63 லட்சம் கோடி இதுவரைக்கும் வராம இருக்கு. இது தமிழகம் வாங்கும் கடனில் 32% ஆகும். அதனால இத முதல்ல செட்டில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்கிற கோரிக்கையெல்லாம் நாங்க பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாயடைச்சு போன வானதி அக்கா அப்படியே சைலண்டா உட்கார்ந்துட்டாங்களாம்.